மணிகண்டன். சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலையில் ஐயப்பனின் அற்புதமான தெய்வீகமான தரிசனம் செய்து பின்னாடி ஐயப்பனுக்கு பின்னாடி விரதமிருந்து மலையேறி வந்து இந்த மணியை கட்டுவாங்க. 2வது முறையோ 3வது முறையோ நான் ஒரு வேண்டுதலோடு வந்தேன், இந்த வேண்டுதலுக்காக மணியை கட்டுறேன்னு கட்டுவாங்க. அந்த மணியை கூட்டமாக இருந்து பறித்து தான் வரணும், எடுத்து வரணும்னு சொல்ல முடியாது. பறித்து வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா சுபகாரியங்கள் கைகூடும், குழந்தை பாகியம் கிடைக்கும், வாழ்க்கையில் செல்வ செழிப்பு நடக்கும். நான் பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பனின் ஆசீர்வாதத்தால் அவர் அழைத்து தரிசனம் தருகிறார். நான் இந்த முறையும் சென்றுட்டு வந்தேன். ஒவ்வொரு முறையும் இந்த மணி கிடைக்குன்னு ஆசைப்படுவோம். சில முறை கிடைக்கும், சில முறை கிடைக்காது. இந்த முறை 2 மணி கிடைச்சது. 1 மணி ஒருத்தருக்கு கூட வந்தவருக்கு சீக்கிரமாக சுபகாரியம் நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு மணியை கொடுத்துட்டேன். இது இன்னொரு மணி. இதை பார்க்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் ஆஃபீஸ் நம்பர் வாங்கி உங்களோட முழு அட்ரஸையும் உங்கள் ராசி நட்சத்திரத்தையும் அனுப்புங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த மணியை வச்சு. இது ஆக்சுவலாக ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், பட் நமக்கு லட்சாவதி லட்ச அன்பர்கள் இருக்காங்க, அதனால் ஒருத்தருக்கு கொடுத்தா ஆகாதுன்ட்டு நான் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர் ஆஃபீஸில் இந்த மணியை மாட்டி வைக்க போகிறேன். ஆனால் யார் ஒருத்தர் கீழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பெயரை அனுப்புகிறீங்களோ இந்த மணியை தொட்டு சபரிமலை ஐயப்பனை நினைத்து இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், இவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும், இவர்கள் இல்லத்தில் மிக விரைவில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என கண்டிப்பாக பிரார்த்திக்கின்றேன். பிரார்த்தனை செஞ்சால் 1 வருஷத்தில் சத்தியமாக நடக்கும். ஸோ இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு 1 வருஷத்தில் சத்தியமாக நல்லது நடக்கும். நடந்ததுக்கு பிறகு வாய்ப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், எங்கிட்ட சொல்லாட்டி பரவாயில்லை. நீங்களோ உங்கள் குடும்பம் சார்ந்தோ யாரோ ஒருத்தர் சபரிமலை போனால் இந்த மாதிரி ஒரு மணியை வாங்கி கொண்டு போய் ஐயப்பன் கோயிலில் கட்டுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ வாய்ப்பு இருந்தால் எனக்கு அனுப்புங்க, அல்லது ஐயப்பனை நினைத்து இந்த வேண்டுதலை செய்யுங்கள். மணிகண்டனாய் உங்கள் இல்லத்திற்கு ஐயப்பன் வருவதற்கு என் மூலமாக இந்த செய்தி உங்களுக்கு வரலாம், வந்திருக்கலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள், பலப்படுத்தி கொள்ளுங்கள். ஆனந்த சித்தர், அன்னதான பிரபு, நம்ம சித்தர்கள் சூட்சமமாக வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை நினைத்து யார் ஒருவர் வேண்டுகிறாரோ அவர் அழைத்தால் உங்களுக்கு செய்தி கிடைக்கும். அவர் முதல் டைம் அழைத்தால் செய்தி கிடைக்கும், 2வது டைம் அழைத்தால் மாலை போடுவீங்க, 3வது டைம் அழைத்தால் மட்டும்தான் 18ஆம் படி ஏறி அவரை தரிசனம் செய்ய முடியும். அப்படி நானும் தரிசனம் செஞ்ச அவரோட தன்மையில் தான் எல்லாம். இப்போ 48 நாட்கள் பெரும்பாதையிலெல்லாம் போகிறாங்க, பட் நான் சிறுபாதையில் வருஷத்துக்கு ஒரு முறை போகிறேன். பட் போகும்போதும் எனக்கும் ஒரு துளியிலும் ஒரு துளி அருள் அவர்கள் ஆசையும் கிடைக்குது. அதையே என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்பி இதை அனுப்புகிறேன். ஸோ இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே சபரிமலை ஐயப்பனின் அருளும் கிடைக்கட்டும், செல்வ செழிப்பும் கிடைக்கட்டும். மிக விரைவில் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு மனமாற ஐயப்பனை வேண்டிக் கொள்கின்றேன். யார் யார் அதை பார்க்குறீங்களோ ஐயப்பா சரணம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இது நிறைய பேருக்கு அனுப்பி விடுங்க. உலகெங்கும் ஐயப்பனின் நாமத்தால் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா.